ரவை தோசை எப்படி செய்யணும் அந்த பாருங்க. காலை டிஃபன் செய்ய போகிறோம் பாருங்க. இதோ நாராயணா அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்க. ரவை, அப்புறம் மைதா, அப்புறம் வந்து அரிசி மாவு, தேவையான உப்பு, கொஞ்சம் சர்க்கரை, அப்புறம் வந்து நாராயணா இந்த இது பெருங்காயத்தூள், அப்புறம் இந்த பாருங்க சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், இஞ்சி, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, மிளகு, ஜீரகம் அதுக்கான இதுமா அவ்வளோதான். இப்போ வந்து இந்த பாருங்க இதை நான் ஆல்ரெடி இந்த பாருங்க ஒரு 10-20 நிமிஷம் இதெல்லாம் இது மாதிரி போட்டு கலக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் ஒவ்வொரு கப்புனா இதில் ஒரு 3/4 கப்பு போட்டுக்கோங்க ரவை. அதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அதோ நம்ம ஊற்றையில் தாம அந்த வர ரவையை போட்டு நம்ம கலக்கணும். இப்போயே வந்து இதுங்க முடியாதுமா அப்படின்னு. இந்த பாருங்க இஞ்சி கலந்துக்கிறேன் அதில். இந்த பாருங்க பச்சை மிளகாய், அப்புறம் இந்த பாருங்க கருவேப்பிலை, அப்புறம் இந்த பாருங்க மிளகு, ஜீரகம் இதில் கலந்துக்கிட்டேன். இப்போ நான் ஊற்றி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பாருங்க பெருங்காய பொடி கொஞ்சம் தூள், சர்க்கரைலாம் இதில் இருக்கலாம் போட்டுக்கிட்டோமா. இதெல்லாம் கலந்து தான் இதை வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த கல் போட்டேன்னா அங்கே பாருங்களேன். வெங்காயத்தை சின்ன வெங்காயம் தான் இது ஊற்றி விட்டுட்டேன்னா இதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்காது இந்த பாருங்களேன் கொஞ்சம் சிம்மில் அனல் வச்சுக்கோங்க. இதோ நாராயணா உங்களுக்கு எடுத்து காட்ட பாருங்க. நல்ல மறுவலாக இருக்கும். வெந்தோடனே எடுத்து காட்டுறேம்மா. நல்ல முருவலாக வரும். இந்த பாருங்க ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இந்த இதை திருப்பி போட்டு காட்டுறேன் பாருங்க. இதோ ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இந்த பாருங்க அழகாக பாருங்க முருமுறை வந்துடுச்சு. இந்த இன்னொன்று ஊற்றிட்டு இந்த பாருங்க அடுத்ததுக்கு ஊற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த பாருங்க இதில் ஆயில் ஊற்றிக்கோங்க. இதில் நல்லா கரையை ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் எவ்வளோ தண்ணியாக கொஞ்சம் வைக்கணுமோ நீங்கள் டம்ளர் கிண்ணத்தில் கூட இப்படி வந்து இந்த பாருங்க இப்படி ஊற்றலாம். ஊற்றிங்களா ஊற்றினா அப்படியே ஆனால் ஒரு 5 நிமிஷம் வேகணும் இப்போ உங்களுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு காலையில் நமக்கு வந்து பொறுமையாக கொஞ்சம் வேக விடணும். இந்த பாருங்க இந்த பாருங்களா நாராயணா இந்த பாருங்க. இதுக்கு புதினா சட்னி பாருமா, சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும்.